Peppers Entertainment Television. Turn on the heat. நலம் காக்க. வணக்கம். இது பெப்பர்ஸ் டிவியின் நலம் காக்க நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றோம். நலம் காக்க நிகழ்ச்சினாலே உங்களுக்கு தெரியும், இன்னைக்கு நம்ம நிறைய விஷயங்களை பேசுவோம். அதாவது உடல் ஆரோக்கியம் சம்பந்தமான மருத்துவர்களை வைத்து அதற்கான ஆலோசனைகளையும் சிகிச்சை முறைகளையும், அதுவும் ஹோமியோபதியில என்ன சிகிச்சை முறைகள் இருக்குங்கிறதையும் நம்ம தந்துட்டு இருக்கோம். நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ள நிகழ்ச்சியாக அமைந்து கொண்டிருக்கும்ங்கிறதுல எந்தவித சந்தேகம் இல்லை. அந்த விதத்துல இன்றைய நிகழ்ச்சியின் சிறப்பு மருத்துவர் யாருன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கே நல்லா தெரிஞ்சிருக்கும். பாசிட்டிவ் ஹோமியோபதி மருத்துவமனையிலிருந்து டாக்டர் நித்யா அவர்கள் வந்திருக்காங்க. இன்னைக்கு அவங்க பேச போற தலைப்பு என்னன்னு அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் டாக்டர், எப்படி இருக்கீங்க? ஃபைன். ஓகே டாக்டர், ஒவ்வொரு தலைப்பு ஒவ்வொரு வாரம் எடுத்து நல்ல நிறைய தகவல்கள் விழிப்புணர்வுகள் கொடுத்துட்டு இருக்கீங்க. இன்னைக்கு என்ன தலைப்பு சொல்லணும்னு நேயர்களுக்கு வந்திருக்கீங்க? ஆக்சுவலா இன்னைக்கு நம்ம பேச போறது பெப்டிக் அல்சர் அப்படின்னு சொல்லுவோம். கேஸ்ட்ரிக் அல்சர் அண்ட் டியோடினல் அல்சர் ரெண்டும் சேர்ந்தது. அதாவது வயிறுல வரக்கூடிய புண், அதற்கான உணவு பழக்க முறைகள், அதெல்லாம் பத்தி பேச போறோம். ஓகே, பெப்டிக் அல்சர்னு சொல்லியிருக்கீங்க. பெப்டிக் அல்சர்னா என்ன? ஆக்சுவலா பெப்டிக் அல்சர் அப்படிங்கிறது ஒரு மெடிக்கல் டேர்ம். அது என்னன்னா கேஸ்ட்ரிக் அல்சர் அண்ட் டியோடினல் அல்சர் ரெண்டும் சேர்ந்ததுதான் பெப்டிக் அல்சர் அப்படின்னு சொல்லுவோம். முதல்ல கேஸ்ட்ரிக் அல்சர்னா என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். ஸ்டமக், அதாவது ஈசோஃபேக், உணவு குடல்ல இருந்து இரைப்பை வரைக்கும் இருக்கக்கூடிய புண், அந்த மியூக்கஸ் லேயர்ஸ்ல இன்னர் லைனிங்ல இருக்கக்கூடிய புண், அதனால வரக்கூடிய அறிகுறிகள், அததான் நம்ம கேஸ்ட்ரிக் அல்சர் அப்படின்னு சொல்றோம். அது தவிர இரைப்பைக்கு கீழே, அதாவது குடல் ஆரம்பிக்கிற இடத்துல டியோடினம் சொல்லுவோம், அதற்கு கீழே குடல் பகுதியில இருக்கக்கூடிய புண்ணுங்களை டியோடினல் அல்சர் அப்படின்னு சொல்லுவோம். மொத்தமா இது ரெண்டும் சேர்ந்து உணவு பகுதியில ஏற்படக்கூடிய புண்ணதான் நம்ம பெப்டிக் அல்சர் அப்படின்னு ஜெனரலா சொல்றோம். ஓகே டாக்டர், அல்சர் பொதுவா சொன்னாலே எல்லாரும் சொல்லுவாங்க சாப்பிடாதனால அல்சர் உனக்கு வந்துருச்சுன்னு பொதுவா எல்லாருமே சொல்ற ஒரு வார்த்தை தான். இந்த பெப்டிக் அல்சர்னு நீங்க சொல்ற டியோடினல் அல்சரோ பெப்டிக் அல்சரோ இது எதனால வருது, எப்போ வருது, விளக்கத்தை சொல்லிடுங்க. இப்போ நமக்கு பொதுவாவே சாப்பிடாததுனால வருது அப்படின்னு சொல்றோம். ஏன் சாப்பிடாததுனால வருது அப்படிங்கறத முதல்ல தெரிஞ்சுக்கலாம். நம்ம என்னன்னா ஸ்டமக் இருக்குல்ல, இரைப்பை இருக்குல்ல, இரைப்பையில HCl செக்ரீஷன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும், ஆசிட் செக்ரீஷன் இருக்கும். என்னன்னா நமக்கு வாய் வழியா போகக்கூடிய உணவுப் பொருட்கள் அந்த ஆசிட்னால ஸ்பிளிட் ஆகி டைஜஷன் ஆகி குடல் பகுதிக்கு போறதுக்காக அந்த செக்ரீஷன் இருக்கும். நம்ம ப்ராப்பரா அந்த டைமுக்கு சாப்பிடல அப்படிங்கிற பட்சத்துல, ஆனா அந்த செக்ரீஷன் இருக்கதான் செய்யும். நம்ம சாப்பிடலைங்கிறதுக்காக உள்ளர உற்பத்தி குறையாது இல்லையா? ஆசிட் செக்ரீஷன் இருக்கும்போது நம்ம ஃபுட் எடுத்துக்கல அப்படின்னா அது அங்க இருக்கிற இன்னர் லைனிங், தட் மியூக்கோசல் லேயர்ஸ அது எரோட் பண்ணும். அப்படி ஜஸ்ட் உள்ள இருக்கிற அந்த பகுதிகளை அரிக்க ஆரம்பிக்கும். எஸ், அதனால அததான் புண் அப்படின்னு சொல்றோம். இரைப்பையில வரக்கூடிய புண். அது நம்ம அதுக்கு மேலேயும் நம்ம கண்டுக்கல, இப்ப பெயின் வரும், அப்படி ஸ்டமக் பெயின் வரும், அந்த மாதிரி அரிக்க ஆரம்பிக்கும் போது நம்ம அதையும் கண்டுக்காம அதுக்கு மேலேயும் நம்ம ஃபுட் ப்ராப்பரா டைம்க்கு எடுத்துக்காமலே இருக்கோம் அப்படிங்கிற பட்சத்துல ஈசோஃபேகஸ், அதாவது உணவு குழல்ல அதே மாதிரியான புண் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. நீங்க சொன்னீங்க HCl அது தானாவே சுரந்துட்டு இருக்கும், அதோட சுரப்பிகளை நிப்பாட்டாதுன்னு சொல்லிருக்கீங்க. ஓகே, இது எந்தெந்த டைம்ல சுரக்குதுன்னு தெரிஞ்சு நம்ம அதுக்கு ஏத்த மாதிரி சாப்பிடணுமா, இல்ல அதுக்குன்னு ஏதாவது விதிமுறைகள் இருக்கா? அதுக்காக நம்ம 3 வேளையை பிரிச்சிருக்கோம். இப்ப நம்ம குறிப்பிட்ட பிரிச்சிருக்கோம், நம்ம மார்னிங், ஆஃப்டர்நூன் அண்ட் நைட் அப்படின்னு. என்னன்னா குறைஞ்சது ஒரு 4 மணி நேரத்துக்கு ஒரு முறையாவது ஏதாவது ஃபுட் கொடுக்கணும். நம்மளோட ஸ்டமக்கு நம்ம கொடுக்கணும். எய்தர் லிக்விட் ஃபார்ம்லயோ இல்ல சாலிட் ஃபார்ம்லயோ மினிமம் 3 to 4 hours ஏதாவது ஒரு ஃபுட் கொடுக்கணும். நம்ம குழந்தைங்களுக்கு எல்லாம் 2 hours ஒன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். பிகாஸ் ஸ்டமக்கோட கெப்பாசிட்டி ரொம்ப கம்மியா இருக்கும், அதனால 2 hours ஒன்ஸ். அடல்ட்ஸ் அப்படிங்கும் போது மினிமம் 4 hours ஒன்ஸ் ஆகுது ஏதாவது ஒரு ஃபுட் கொடுக்கணும். நம்ம காலையில பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம்னா லஞ்சுக்கு மினிமம் 4 hours இருக்கும். ஆனா லஞ்சுக்கும் டின்னருக்கும் இடையில ஒரு 7 to 8 hours இருக்கும் இல்லையா? அதனால ஈவினிங் டிஃபன் அப்படிங்கிற ஒரு காஃபி, டீ, இல்ல பிஸ்கெட்ஸ், இல்ல வேற ஏதாவது ஸ்நாக்ஸ், அந்த டைம்ல ஏதாவது ஃபுட் கொடுத்தோம்னா நமக்கு அந்த செக்ரீஷனோட சேர்ந்து டைஜஷன் ப்ராசஸ்க்கு போயிடும். அப்படி இல்லாம நம்ம ஃபுட் ஈவினிங்ல எதுவுமே எடுத்துக்காம நைட் எடுத்துக்கிறோம்னா ரொம்ப பசிக்குது. அந்த பசிக்குதுங்கிற சென்சேஷன் என்னன்னா அந்த ஆசிட் செக்ரீஷன் வரும்போது தான் நமக்கு பசிக்குதுங்கிற ஒரு சென்சேஷனே வரும். ஓகே, இந்த ஆசிட் செக்ரீஷன் ஆறது நல்லதா கூடாதா? எஸ், இட்ஸ் குட் ஒன்லி. அதாவது ரொம்பவே நல்ல ஒரு விஷயம். என்னன்னா ஆசிட் செக்ரீஷன் இருந்தாதான் நம்மளோட டைஜஷன் ப்ராப்பரா இருக்கும் இல்லையா? ஆனா அந்த ஆசிட் செக்ரீஷனுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஃபுட் கொடுக்காததுதான் நல்லது கிடையாது. அது என்ன மாதிரி ஃபுட், அதுல என்ன மாதிரி நம்ம மெயின்டைன் பண்ணணும் ஃபுட்ங்கறத நம்ம பார்க்கணும். ஒரு நேரை தொடர்ந்து. வணக்கம், நலம் காக்க, பேர் சொல்லுங்க, எங்க இருந்து அழைக்கிறீங்க? என் பேரு முத்துங்க. எங்க இருந்து பேசுறீங்க? சென்னை தாம்பரம்ல பேசுறேன். ஓகே, டாக்டர்ட்ட பேசுங்க. சரி, சொல்லுங்க சார். எனக்கு வெயிட் இன்க்ரீஸ் ஆக மாட்டேங்குதுங்க. உங்க வயது என்ன சார்? வயசு பாத்தீங்க 23ங்க. நான் நல்லா தான் சாப்பிடுவேன், ஆனாலும் வெயிட்
வருஷத்துக்கு 1 கிலோ மட்டும் தான் இன்க்ரீஸ் ஆகுற மாதிரி. ஒரு வருஷத்துக்கு 1 கிலோ மட்டும் தான் இன்க்ரீஸ் ஆகுதா? நான் நல்லா சாப்பிட்டு பாக்குறேன் எல்லாம். ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களா படிச்சிட்டு இருக்கீங்களாப்பா? இல்ல ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கேங்க. ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. என்ன பிசிக்கல் ஒர்க்கா? மெயின்டெனன்ஸ் இந்த மாதிரி உடல் சம்பந்தப்பட்ட வேலையா இருக்கிற பட்சத்துல உங்களோட பிசிக்கல் எக்ஸாஷனை கொஞ்சம் குறைச்சுக்கோங்க. உங்களோட டயட்ல புரோட்டீன் அதிகமா இருக்கிற மாதிரியான ஃபுட்டை எடுத்துக்கோங்க. ஓகேவா? பால், முட்டை, சோயாபீன்ஸ் அந்த மாதிரி புரோட்டீன் அதிகமா இருக்கக்கூடிய ஃபுட் எடுத்துக்கோங்க. அப்படி எடுத்துக்கும் போது நார்மல் ஹெல்த்தி வெயிட் கெயின் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதுக்கு மேலேயும் உங்களுக்கு வெயிட் கெயின் ஆகலைன்னா நீங்க நியர்பை பாசிட்டிவ் ஹோமியோபதி பிரான்ச்க்கு வாங்க. வேளச்சேரியில கூட இருக்கு நியர்பை பிரான்ச். நீங்க வந்து டாக்டரை கன்சல்ட் பண்றது மூலமா என்ன காரணம் உங்களுக்கு வெயிட் வந்து அதிகமாகாததுக்கு அப்படின்னு நம்ம பார்த்து அதுக்குரிய மருந்துகளை கொடுக்கலாம். ஓகே, நன்றி. உங்களுடைய நிலைப்புக்கு எத்தனை பேருக்கு வெயிட் அதிகம்னு சொல்லுவாங்க, வேற அதிகமாகலன்னு சொல்லியிருக்காங்க. இதற்கும் ஏதாவது காரணம் இருக்குன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. கீழே வர ஸ்க்ராலிங் இலக்கத்துக்கு அழைப்பினை ஏற்படுத்துங்க. நல்ல முறையில் சிகிச்சை பெற்றுக்கோங்க. நன்றி. இன்னொரு நேர் கூட இருக்காங்க. டாக்டர் வணக்கம். வணக்கம், நலம் காக்க பெயர் சொல்லுங்க. வணக்கம் சார். வணக்கம் அம்மா. டிவி வால்யூம் குறைச்சிடுங்க. உங்களுடைய பேர் என்ன? என் பேர் ஜெயசித்ராஜ். எங்க இருந்து பேசுறீங்க? மதுரையில இருந்து பேசுறேன். நல்லது. உங்களுடைய கேள்விகள் என்ன டாக்டர்கிட்ட பேசுங்கம்மா. சரிங்கம்மா. சொல்லுங்கம்மா. சொல்லுங்க, உங்களுடைய கேள்விகள் என்னம்மா? வணக்கம் டாக்டர். வணக்கம், சொல்லுங்க. நான் இப்போ வந்து 5 மாசம் பிரெக்னன்ட்டா இருக்கு மேடம். ஓகே. பின் சைடுல இருந்து அப்படி கால் ஃபுல்லா வலிக்குது. அது எதுனால? என்னதுங்கம்மா? பின் சைடு பேக் இருக்குல்ல, பேக்ல அதாவது தொடையின் பின்பகுதியில வலி இருக்கு. ஆமாங்க மேடம். அது நார்மல் தான், பயப்பட வேண்டாம். 5 மாசம்னா உங்களுக்கு வந்து உங்க குழந்தையோட வெயிட் கொஞ்சம் அதிகமாக ஆரம்பிச்சிருக்கும் இப்பதான். அந்த மாதிரி குழந்தையோட வெயிட் அதிகமாகும் போது உங்களுக்கு பேக்ல வந்து ஸ்கோலியோசிஸ், லம்பா ஸ்கோலியோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. அது வந்து அந்த கர்வ் அதிகமாகும் போது அந்த மாதிரியான பெயின் வரும். அது நார்மலான ஒரு விஷயம், நீங்க பயப்பட வேண்டாம்மா. ஓகே மேம். அப்ப சாப்பாடு எப்படி மேடம் சாப்பிடலாம்? எல்லா டைப் ஆஃப் ஃபுட்டுமே நீங்க எடுத்துக்கலாம். எதுவுமே ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வேண்டியது அவசியம் இல்லை. எல்லா உணவுப் பொருட்களுமே எடுத்துக்கலாம். அதிகமா புரோட்டீன் அதிகமா இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களை நீங்க எடுத்துக்கணும். அப்பதான் உங்களுக்கு வெயிட் கெயின் நார்மலா இருக்கும். அதாவது பிரெக்னன்சி டைம்ல ஒரு 10 kg வந்து அதிகமாகணும் அப்படிங்கிறது நார்மலான ஒரு விஷயம். அது 10 மாதங்கள்ல 10 கிலோ அதிகமாகணும் அப்படிங்கிறது. நீங்க புரோட்டீன் ரிச் ஃபுட் எடுத்துக்கும் போதுதான் குழந்தைக்கும் உங்ககிட்ட இருந்து குழந்தை வந்து நியூட்ரிஷனை அப்சர்வ் பண்ணிக்கும். உங்களுக்கு நியூட்ரிஷன் கம்மியாகும் போது இந்த மாதிரியான பேக் பெயின் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நிறைய புரோட்டீன் அதிகமா இருக்கக்கூடிய ஃபுட் எடுத்துக்கோங்க. காய்கறிகள் நிறைய எடுத்துக்கோங்க. மில்க் எல்லாம் நிறைய குடிங்க. அந்த மாதிரி ஃபுட் எடுத்துக்கும் போது உங்களுக்கு இந்த மாதிரி பேக் பெயினையும் ப்ரிவென்ட் பண்ணலாம். ஒரு ஹெல்த்தியான பிரெக்னன்சியும் லீட் பண்ண முடியும். ஓகே, நன்றிம்மா. உங்களின் அழைப்புக்கு இன்னொரு நேரம் இருக்காங்க. டாக்டர் வணக்கம். ஹலோ. வணக்கம், பேர் சொல்லுங்க. வனிதா. வனிதாமா, எங்க இருந்து பேசுறீங்க? பெங்களூர்ல. ஓகே, உங்களுடைய கேள்விகள் என்ன டாக்டர்கிட்ட பேசுங்க. ஹலோ மேடம். சொல்லுங்கம்மா. எனக்கு டெலிவரி ஆகி 3 months ஆச்சு. ஓகே. மோஷன்ஸ் ரெகுலரா போக மாட்டேங்குது, பெயின் வருது. ஓகே. டெலிவரி ஆனதுல இருந்தே அந்த மாதிரி தான் இருக்கா இல்ல இப்பதான் அந்த மாதிரி இருக்குங்களா? டெலிவரி ஆனப்பதுல இருந்து இல்ல, இப்போ ரீசெண்டா ஒரு 2-3 weeksல இருந்து போனா பெயின் வருது. ஓகே. டெலிவரி ஆனப்போ கரெக்டா இருந்தது, இப்பதான் அந்த மாதிரி இருக்குங்களா? அப்போ பசிக்கல, நிறைய சாப்பிட மாட்டேன். டாக்டர் கேட்டதுக்கு நீங்க அவ்வளோ ட்ரிப்ஸ் எல்லாம் எடுத்துருக்கீங்க, 3 days சிசரியன் இருந்தது. ஓகே. ஓகே. அதனால அது ரெகுலரா இருந்திருக்காது. ஓகே, இட்ஸ் நாட் a ப்ராப்ளம். ஆனா இப்போ நீங்க வந்து கொஞ்சம் நிறைய காய்கறிகள், கீரை எல்லாம் எடுத்துக்கணுமா? பச்சையா இருக்கக்கூடிய காய்கறிகள் நிறைய சாப்பிட்டுருக்கேன். கீரை. பெயின் வருது. 2 times பிளட். ஓகே. 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 சதை மாதிரி ஏதாவது இருக்குங்களா? என்ன மேடம்? சதை மாதிரி ஏதாவது இருக்குங்களா? இல்ல மேடம், எதுவும் இல்ல. ஓகே, பயப்பட வேண்டாம். அப்போ நீங்க கீரை, காய்கறிகள் நிறைய எடுத்துக்கிட்டும் உங்களுக்கு அதாவது நார் சத்துக்கள் அதிகமா இருக்கக்கூடிய காய்கறிகள், வாழைத்தண்டு, பீன்ஸ், அவரைக்காய், அந்த மாதிரியான காய்கறிகள் பிளஸ் கீரை ஆல்டர்னேட் டேஸ் இல்ல எவ்ரிடே கீரை எடுத்துக்கிட்டும் உங்களுக்கு அந்த மாதிரி தான் இருக்கு அப்படின்னா நீங்க நியர்பை பாசிட்டிவ் ஹோமியோபதி பிரான்ச்சுக்கு வரலாம். ஓகேங்களா? உங்களுக்கு வந்து இதெல்லாம் ஃபுட் டயட்ல வந்து நீங்க ப்ராப்பரா மெயின்டைன் பண்றீங்க, அப்படி இருந்தும் உங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் கண்டினியூ ஆகுது அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு மெடிசன்ஸ் தேவைப்படுது. அந்த நேரத்துல நீங்க ப்ராப்பரா நம்ம மெடிசன்ஸ் கொடுக்கலாம். பேபிக்கு ஃபீட் பண்ணும்போது எந்த வகையிலையும் பாதிக்கப்படையாம ஹோமியோபதிக் மெடிசன்ஸும் இருக்கு. அது நம்ம கொஞ்ச நாள் எடுத்துக்கிறது மூலமா கண்டிப்பா முழுசா சரியாயிடுமா. ஓகே, நன்றி. உங்களின் அழைப்புக்கு இன்னும் நேரம் இருக்காங்க. டாக்டர் வணக்கம். ஹலோ. வணக்கம், பேர் சொல்லுங்க ஐயா. என் பேர் அப்பாஸ் மேடம். எங்க இருந்து பேசுறீங்க? நான் கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேன். ஓகே, டாக்டர்கிட்ட பேசுங்க. சொல்லுங்க சார்.
மேடம் எனக்கு அடிக்கடி நெஞ்சு கரைச்சிட்டே இருக்குது. ஓகே ரொம்ப அதாவது நைட் ஆனா நெஞ்சு கரைக்குது. ஓகே ரொம்ப ரொம்ப எரிச்சலா இருக்கு. ஓகே எவ்வளவு நாளா அந்த மாதிரி இருக்கு சார்? எனக்கு ஒரு 2-3 வருஷமாவே அப்படித்தான் இருக்கு. உங்களோட ஏஜ் என்ன? என்னோட ஏஜ் 30 இயர்ஸ். ஓகே அதாவது நீங்க காரம் அதிகமா சாப்பிடக்கூடிய காரமா இருக்கக்கூடிய பொருட்களை கொஞ்சம் குறைச்சுக்கணும். அதாவது ஸ்பைசி மசாலாவா மசாலா ஃபுட்டை வந்து நம்ம குறைச்சுக்கணும். இன்னொரு விஷயம் டைம்லி ஃபுட் எடுத்துக்கணும். கரெக்டா டைம்க்கு மார்னிங் ஆஃப்டர்நூன் நைட் 3 வேளையும் இல்ல 4 வேளை 3 வேளை சாப்பிடக்கூடிய ஃபுட்டை 4 வேளையா சாப்பிடணும், கொஞ்சம் கொஞ்சமா பிரிச்சு. சரிங்களா? கொஞ்சம் தண்ணி நிறைய குடிக்கணும். முடிஞ்ச வரைக்கும் ஒரு 3ல இருந்து 4 லிட்டர் அளவுக்காவது மினிமம் ஒரு நாளைக்கு தண்ணி குடிக்கணும். தண்ணி குடிச்சாலும் ரொம்ப நெஞ்சு கரைக்கிற மாதிரி. இல்ல தண்ணி குடிக்கிறதுனால நெஞ்சு கரைக்காது. நம்ம ஃபுட்டே இல்லாம வெறும் தண்ணி மட்டும் குடிச்சோம்னா அந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? நம்ம அதாவது காலையில ஒரு 8 o'clock இல்ல 10 o'clock உள்ளர நம்ம ஃபுட் ஏதாவது மினிமம் ஒரு 2 இட்லிஸாவது சாப்பிடணும். அதுக்கப்புறம் நீங்க தண்ணி குடிச்சீங்கன்னா அந்த மாதிரி நெஞ்சு கரைக்காது. ஆனா பிரேக்ஃபாஸ்ட்டை ஃபுல்லா ஸ்கிப் பண்ணிட்டு வெறும் தண்ணி மட்டும் குடிக்கிறீங்கன்னா கண்டிப்பா அந்த மாதிரி நெஞ்சு கரைக்க தான் செய்யும். ஓகே நன்றி. உங்களின் அழைப்புக்கு இன்னொரு நேரம் இருக்காங்க. டாக்டர் வணக்கம். ஹலோ வணக்கம், பேர் சொல்லுங்கம்மா. திருப்பூர்ல இருந்து பிரியா பேசுறேன். நல்லதும்மா, உங்களுடைய சந்தேகங்கள் என்ன? டாக்டர் பேசுங்க. எஸ் சொல்லுங்க. சொல்லுங்க. எனக்கு மேரேஜ் ஆகி 3 years ஆகுதுங்க மேடம். ஓகே இன்னும் ஒரு தடவை கூட பிரெக்னன்ட் வந்து ஆகல. ஆனா டேட்ஸ் வந்து 15 நாள் 3 மாசம் தள்ளி போயிருந்தது. ஓகே டெஸ்ட் பண்ணா பிரெக்னன்ட் இல்ல, அந்த சினைப்பையில வந்து நீர் கட்டிகள் இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. ஓகே அது 3 மாசம் டேப்லெட் சாப்பிட்டாதான் சரியாகும்னு சொல்லி இப்போ 3 மாசம் டேப்லெட் சாப்பிட்டு சரி ஆயிடுச்சுன்னு ஸ்கேன் பண்ணி சொல்லிட்டாங்க. சரிங்கம்மா. டியூப் டெஸ்ட் பண்ணி டியூப் 2 நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகே இப்போ எனக்கு இப்போ இன்னும் 2 மாசம் அந்த டெஸ்ட் எல்லாம் பண்ணி நல்லா இருக்குன்னு சொல்லி 2 மாசம் ஆச்சு. ஆனா இன்னும் கூட என்னால பிரெக்னன்ட் ஆகல. உங்களோட வயது என்னங்கம்மா? என்னங்க? உங்களோட வயது? என்னோட வயது 22. ஓகே பயப்பட வேண்டாம்மா. 22 தான், சின்ன வயசு தான் உங்களுக்கு. டியூப்ல எதுவும் பிளாக்லாம் இல்ல, பீரியட்ஸ் ரெகுலரா தான் இருக்கு. கருமுட்டை பையிலையும் எதுவும் நீர்க்கட்டிகள்லாம் எதுவும் இல்ல. சுகர் ஏதாவது இருக்கா செக் பண்ணீங்களா? செக் பண்ணிட்டேங்க மேடம். சுகர் இல்ல, அதுவும் இல்ல, தைராய்டும் இல்ல இல்லையா? எதுவும் இல்லைங்க மேடம். பயப்படவே வேண்டாம். நீங்க 1 year வரைக்கும் பார்க்கலாம். நீங்க உங்களுக்கு இவ்வளவு நாள் நீங்க 3 years வரைக்கும் வெயிட் பண்ணிருக்கீங்க, எதுவும் இல்ல, கம்ப்ளைண்ட்ஸும் இல்ல, ஆனாலும் பிரெக்னன்சி ஆகல அப்படிங்கிற பட்சத்துல நீங்க உங்களோட ரிப்போர்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு நியர்பை பாசிட்டிவ் ஹோமியோபதி பிரான்ச்க்கு வாங்க. கண்டிப்பா உங்களுக்கு நார்மலா சீக்கிரமா குழந்தை பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. வேற எந்த காம்ப்ளிகேஷன்ஸும் இல்லாத இருக்கும்போது நீங்க உங்களோட பிசிக்கல் ஆக்டிவிட்டியில ஒரு சில சேஞ்சஸ் பிளஸ் ஏதாவது சைக்கோட்டிக் பிளாக் இருக்குன்னா அதுக்குரிய மருந்துகளை கொடுக்கும்போது கண்டிப்பா சீக்கிரமா கன்சீவ் ஆகிறதுக்குரிய வாய்ப்புகள் இருக்குமா. நீங்க நியர்பை பாசிட்டிவ் ஹோமியோபதி பிரான்ச்க்கு வாங்க. நன்றிமா, உங்களின் அழைப்புக்கு நம்ம தொடர்ந்து பேசலாம். டாக்டர் இடைவேளைக்கு முதல்ல இதுக்கான காரணங்கள் சொன்னீங்க, எதனால வருதுன்றதை சொன்னீங்க. அறிகுறிகள் என்ன? ஆக்சுவலா என்னன்னா எதனால வருது அப்படிங்கறதே நம்ம இன்னும் கொஞ்சம் டீடைல்ஸா பார்க்கலாம். என்னன்னா கேஸ்ட்ரிக் அல்சர் அப்படிங்கிறது பொதுவா நமக்கு தெரிஞ்சது டைம்க்கு ஒழுங்கா சாப்பிடலாம் அப்படின்னா மட்டும். அது மட்டும் இல்ல, அது ஒன் ஆஃப் த ரீசனா நம்ம எடுத்துக்கலாம். ஆனா ஹச் பைலோரி அதாவது ஹெலிகோபாக்டர் பைலோரி அப்படிங்கிற ஒரு பாக்டீரியா இருக்கு. அந்த பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனாலேயும் இந்த மாதிரி கேஸ்ட்ரிக் அல்சர் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அந்த பாக்டீரியா எந்த மாதிரி சூழ்நிலையில எங்களுக்கு வரக்கூடும்? நம்ம சொல்றோம் இல்லையா, நம்ம ப்ராப்பரா ஃபுட் எடுத்துக்கல, இல்ல நம்ம எடுத்துக்கிற ஃபுட்ல இருக்கக்கூடிய பாக்டீரியா அங்க போய் ஸ்டே ஆகி அது மல்டிப்ளை ஆகுறதுனால இந்த மாதிரி வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. பட் அதுக்கு நாங்க பொறுப்பாக முடியுமா? நம்ம எடுத்துக்கிற ஃபுட் கொஞ்சம் ஹைஜீனிக்கா இருக்கணும். ஓகே, நல்ல ஒரு தகவல் கொடுத்திருக்கீங்க. இந்த நேர் பார்த்துக்கலாம். டாக்டர் வணக்கம். வணக்கம் வணக்கம், தொடர்புல தான் இருக்கீங்க, பேர் சொல்லுங்க. எனக்கு மேரேஜ் 2012 ஆச்சுங்க. ஓகே, ஒரு நிமிஷம். நீங்க எங்க இருந்து பேசுறீங்க? குன்றத்தூர்ல இருந்து. ஓகே, இப்ப டாக்டர்கிட்ட பேசுங்க, உங்களுடைய கேள்வியில கேளுங்க. சொல்லுங்கம்மா. டிவி வால்யூம் குறைங்கம்மா. சொல்லுங்கம்மா. எனக்கு மேரேஜ் ஆகி 2012ங்க. ஃபர்ஸ்ட் குழந்தை மாசமானதுல இருந்து என் கால் வந்து நல்லா கடிச்சு படுத்துட்டு ஒரு குச்சி படுக்க முடியல. ஓகே, அது பெயினா இருக்கு, ஒரு மாதிரி கால் வலிச்சுக்குது. சரி, நரம்பு வலிக்கிற மாதிரி இருக்குது. எந்த இடத்துல வலி இருக்குங்கம்மா? 2 வருஷமா இருக்கு. எந்த இடத்துல வலி இருக்குங்கம்மா? லெஃப்ட் சைடு கால் ஃபுல்லாவே. ஹோல் ஹிப்ல இருந்து வலி இருக்குங்களா? ஆமா. ஹிப்ல இருந்து கால் வலி ஃபுல்லாவே இருக்கு. ஆமா ஆமா. வேற ஏதாவது டெஸ்ட் பண்ணி பாத்துருக்கீங்களா? இல்ல, இது வரையும் எதுவும் பண்ணல. அந்த மாதிரி பிரெக்னன்சில இருந்து இந்த மாதிரி வலி இருக்குங்களா? ஆமா. குழந்தையோட வயசு என்னங்கம்மா இப்போ? ஃபர்ஸ்ட் குழந்தைக்கு 1.5 வயசு ஆகுது. செகண்ட் இப்போ 30 நாள் ஆகுது குழந்தை பிறந்து. ஓகே ஓகே, இப்போ 2 வருஷமா உங்களுக்கு இந்த மாதிரி தொந்தரவு இருக்கு அப்போ? ஆமா இருக்கு. ஓகே,
ஆக்சுவலா என்னன்னா நம்ம சேர்ல உட்கார்றோம்னா உட்கார்ற பொசிஷன் நம்ம சேஞ்ச் பண்ணணும். கால் கீழே தொங்க போட்டு உட்காரக்கூடாது. கால் கீழே தரையில படுற மாதிரி வச்சு உட்காரணும். ஓகேங்களா? இன்னொரு விஷயம், தரையில வந்து கால் வைக்கும் போது கீழே செப்பலோ இல்ல ஒரு மேட்டோ இருக்கிற இடத்துல நம்ம கால் வச்சுக்கிறது ரொம்பவே முக்கியமான விஷயம். டைரக்டா தரையில உட்காராதீங்க. இந்த மாதிரி கால் வலி வர்றதுக்கு இதுவும் ஒன் ஆஃப் த காரணம். நம்ம சேர்ல உட்காரும் போது கால் தொங்க விட்டு உட்காரக்கூடாது. அதுக்கு மேல நீங்க வந்து கொஞ்சம் ஹாட் வாட்டர் பேக் இருக்கு இல்லையா, சுடு தண்ணி ஒத்தடம் கொடுக்கலாம் கால்ல. இது மூணையும் நீங்க செய்யுங்க. இதுக்கப்புறமும் உங்களுக்கு பெயின் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல நீங்க நியர்பை பாசிட்டிவ் ஹோமியோபதி பிரான்ச்க்கு வாங்க. குழந்தைக்கு ஃபீட் பண்ணும் போதுக்கு கொடுக்கக்கூடிய ஸ்பெஷல் மெடிசன்ஸும் இருக்கு. சரிங்களா? நம்ம கால் வலிக்கு அது கொடுக்கும்போது நம்ம கண்டிப்பா சரியாயிடும். ஓகே, நன்றி உங்களின் அழைப்புக்கு. இன்னொரு நேரம் நம்ம பார்க்கலாம். டாக்டர் வணக்கம். ஹலோ மேடம், இந்த மாதிரி பிரதீப் சென்னையில இருந்து பேசுறேன். நல்லது பிரதீப், உங்களுடைய கேள்விகளை டாக்டர்கிட்ட கேளுங்க. ஹலோ மேடம். சொல்லுங்க சார். மேடம், நான் சென்னையில இருந்து பேசுறேன். ஓகே. எனக்கு வந்து கொஞ்ச நாளா இந்த கேஸ்ட்ரோ ப்ராப்ளம் இருந்தது. ஓகே. ஹலோ, சொல்லுங்க சார். நம்ம கேஸ்ட்ரோ ப்ராப்ளம் இருந்ததுனால என்னாச்சுன்னா மோஷன் போகும்போது கான்ஸ்டிபேஷன் மாதிரி இருந்தது. அது மோஷன்ல ப்ளீட் ஆகிற மாதிரி இருந்துச்சு. மோஷன்ல ப்ளீட் ஆகுதா? அந்த மாதிரி இருந்துச்சு. அதனால வந்து பக்கத்துல ஒரு கேஸ்ட்ரோ டாக்டர் போய் பார்த்தோம். ஓகே. அவர் பார்த்துட்டு இந்த சொல்லுங்க பிரதீப். சிக்மாஸ்கோப் போய் பார்த்துட்டு அதுல அப்புறம் பயாப்சி பண்ணி அனுப்பிச்சாங்க. ஓகே. பயாப்சி பார்த்துட்டு அவர் என்ன சொன்னா, பயாப்சி ரிப்போர்ட் வரும்போது மாடரேட்லி டிஃபரன்ஷியேட்டட் இந்த அடினோ கார்சினோமான்னு போட்டிருந்தாங்க. ஓகே. அது என்னங்க பிரதீப்? என்ன மேடம் சொல்லுங்க, புரியல. ஆக்சுவலி ப்ளீடிங் மோஷன்ல இருக்கு இல்லையா? ஆமா மேடம். ஆமா. எவ்வளவு நாளா இருக்கு உங்களுக்கு? இது வந்து ஒரு 6 months இருந்தது. ஓகே. 6 months ப்ளீடிங் இருக்கு. நீங்க பயாப்சி எடுத்தப்போ அடினோ கார்சினோமான்னு வந்திருக்கு. வந்தது. அதனால நான் என்ன பண்ணுவோம், செகண்ட் ஒப்பீனியன் நான் மியாட் ஹாஸ்பிடல்ஸ் போயிருந்தோம். ஓகே. அங்க ஒரு டாக்டர் பார்த்துட்டு அவர் வந்து ஓகே, உங்களுடைய அழைப்பு கொஞ்சம் தெளிவில்லாம இருக்கு. எஸ், ஆக்சுவலா ப்ளீடிங் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா கேன்சர், அதாவது அடினோ கார்சினோமா அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த கேன்சர் வெரைட்டி. ஓகேங்களா? அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நம்ம கேஸ்ட்ரிக் அல்சரை ப்ராப்பரா ட்ரீட் பண்ணல அப்படிங்கிற பட்சத்துல கேஸ்ட்ரிக் அல்சர்னால உள்ளர ப்ளீடிங், இன்டர்னல் ப்ளீடிங் மோஷன்லயும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி கண்டினியூஸா இருக்கும்போது இது கேன்சரா மாறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. கண்டிப்பா அதை வந்து சீக்கிரமே ஸ்டெப் எடுத்து பாக்குறது ரொம்பவே அவசியம். ஓகே, நம்ம தொடர்ந்து இதை பத்தி விளக்கம் பேசலாம். இன்னொரு நேர் வந்துட்டாங்க. டாக்டர் வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம், பேர் சொல்லுங்க. ரேகா மேடம். ரேகா, எங்க இருந்து பேசுறீங்க? பெங்களூர்ல இருந்து. நல்லது, டாக்டர் பேசுங்க ரேகா. ஆமாங்க, பேசுங்க. ஹலோ, சொல்லுங்க ரேகா. ஹலோ மேடம், வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்க. இது எனக்கு செகண்ட் டெலிவரி ஆச்சுங்க. ஓகே. செகண்ட் டெலிவரி ஆகி 1.5 year ஆச்சுங்க. பீரியட் வந்து 3 monthsக்கு ஒரு வாட்டி, 3.5 monthsக்கு ஒரு வாட்டி ஆகுங்க. ஓகே. ஓகே. அதுக்கு என்ன சொல்யூஷன் பண்ணனும் தெரியல. இல்ல, உங்களுக்கு டெலிவரியா எவ்வளவு நாள் ஆகுதுங்கம்மா? இப்போ 3 months ஆயிடுச்சுங்க. பயப்பட வேண்டாம். நீங்க குழந்தைக்கு ஃபீட் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா? ஆமாங்க. குழந்தைக்கு ஃபீட் பண்ணி முடிக்கிற வரைக்கும் இந்த மாதிரியான இர்ரெகுலாரிட்டிஸ் இருக்கும்மா. குழந்தைக்கு பால் கொடுத்து முடிக்கிற வரைக்குமே இந்த மாதிரி இர்ரெகுலாரிட்டிஸ் இருக்கும். நீங்க பயப்பட வேண்டாம், சரிங்களா? குழந்தைக்கு ஃபீட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அது ரெகுலர் ஆக ஆரம்பிக்கும் 1 or 2 monthsல. அப்பவும் ரெகுலரா இல்ல அப்படின்னா நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம். அது வரைக்கும் குழந்தைக்கு ஃபீட் பண்ணும்போது இந்த இருக்கிற இர்ரெகுலாரிட்டிஸ்க்கு ட்ரீட்மெண்ட் தேவையில்லை. அது நார்மல் பிசியோலாஜிக்கல் ஆக்ஷன் ஆஃப் த பாடி தான். ஓகே, நன்றி உங்களின் அழைப்புக்கு. இன்னொரு நேரம் நம்ம பாக்குறதுக்கு முன்னாடி இதுக்கான காரணங்கள் நம்ம பேசிட்டு இருந்தோம் இல்லையா டாக்டர்? நம்ம ஹேட்ச் பாய்லோரி சொன்னோம். நம்ம ப்ராப்பரா டைம்க்கு ஃபுட் எடுத்துக்கல, பிளஸ் இந்த மாதிரியான பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனும் ஒன் ஆஃப் த காரணம். அப்படி இதை தவிர இன்னும் காரணங்கள் இருக்கா? இல்ல, இதுதான் ரொம்ப முக்கியமான காரணம். இன்னொரு நேர் பார்த்தலாம். வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம் ஐயா, பேர் சொல்லுங்க, எங்க இருந்து அழைக்கிறீங்க? கோவை மாவட்டம் பொள்ளாச்சி தாலுக்கால இருந்து பேசுறேங்க. சொல்லுங்க ஐயா, உங்களுக்கு என்ன பிரச்சனை? டாக்டர் பேசுங்க. அல்சருங்க. ஓகே. நெஞ்சை கறிக்கிறதுங்க டெய்லியுமே. சரி. நெஞ்சை கறிக்கிறதுங்க அந்நேரம் பார்த்தாலே. ஓகே. நைட்டு 12 மணி 1 மணிக்குன்னா நெஞ்சை கறி எரியுறதுங்க இந்த மேலல்ல. ஓகே. ஓகே. உங்களோட வயது என்ன சார்? 47 மேடம். 47. ஓகே. அப்புறம் மண்டையில கிருன்னு இருக்கிறதுங்க, இடுப்பு வலிக்கிறதுங்க, இடுப்பு கீழே. ஓகே. 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 47 மேடம். நீங்க கொஞ்சம் நேரம் டைம்க்கு கரெக்டா சாப்பிடணும் சார்.
என்னங்க மேடம்? அதாவது டைம்லி ஃபுட் எடுத்துக்கணும். காலை மதியம் இரவு அப்படிங்கிற நேரத்துக்கு உணவு எடுத்துக்கிறது ரொம்பவே அவசியமான ஒரு விஷயம். சரிங்க மேடம். ஓகேங்களா? இன்னொரு விஷயம் என்னன்னா, அதிகமா காரம் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களை அவாய்ட் பண்ணணும். அதாவது பச்சை மிளகாய் இல்ல மசாலா ஐட்டம்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் ப்ரிவென்ட் பண்றது அவசியமான ஒரு விஷயம். சரிங்களா? ரொம்ப காரமா இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களை எடுத்துக்காதீங்க. டைம்லி ஃபுட் எடுத்துக்கோங்க. இது ரெண்டையும் ஃபாலோ பண்ணுங்க. இதுக்கப்புறமும் உங்களுக்கு அதே மாதிரி நெஞ்சு எரிச்சல் இரிட்டேஷன்ஸ் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல நீங்க நியர்பை பாசிட்டிவ் ஹோமியோபதி பிரான்ச்க்கு வாங்க. கண்டிப்பா நம்ம ப்ராப்பரா அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது சரியாகும். உங்களுக்கு பேக் பெயின் இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க, அதுக்கும் நம்ம ப்ராப்பரான எக்ஸசைசஸ் கொடுக்கலாம். மெடிசன் கூட சேர்ந்து எக்ஸசைசஸ் மெடிசன்ஸ் ரெண்டுமே சேர்ந்து பண்ணும்போது உங்களுக்கான பேக் பெயினும் சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, நன்றி. உங்களின் அழைப்புக்கு. சில பேர் சொல்லுவாங்க சாப்பிட்ட உடனே மோஷன் போறது, இது அல்சர்னு சொல்லுவாங்க. அறிகுறிகள் அது ஆக்சுவலா அது வந்து அல்சர்னு சொல்ல முடியாது. அல்சரேட்டிவ் கொலைட்டிஸ் அப்படின்னு ஒரு கண்டிஷன் சொல்லுவோம். அதாவது குடலில் ஏற்படக்கூடிய ஒரு ஃபாஸ்டான மூவ்மெண்ட்னால வரக்கூடியதுதான் அந்த சாப்பிட்ட உடனே மோஷன் போறது. அது வந்து வேற. கேஸ்ட்ரிக் அல்சர் வேற, அது அல்சரேட்டிவ் கொலைட்டிஸ் வேற. நம்ம தொடர்ந்து பேசலாம். இன்னொன்னு இருக்காங்க. டாக்டர் வணக்கம். வணக்கம், பேர் சொல்லுங்க. ஹலோ, வணக்கம் மேம். சொல்லுங்க சார், எங்க இருந்து பேசுறீங்க? நாமக்கல்ல இருந்து பேசுறேங்க. டாக்டர்கிட்ட பேசுங்க. சொல்லுங்க சார். சார், எனக்கு வந்து வயிற்றுக்கு மேல் பகுதி 2 பக்கத்து நெஞ்சு வலிக்குதுங்க. ஓகே. சரி. உங்க வயசு என்ன சார்? உங்க டிவி வால்யூம் குறைச்சிடுங்க. உங்களுடைய வயது என்னய்யா? வயது 37 மேடம். ஓகே ஓகே ஓகே. வயிறுக்கு மேல வலி இருக்குங்களா? 2 பக்கத்து நெஞ்சிலையும் வலிக்குதுங்க. ஓகே. எவ்வளவு நாளா வலி இருக்கு சார்? ஒரு 1.5 வருஷமா இருக்கு மேடம். 1.5 வருஷமா வலி இருக்கு. நீங்க அதுக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் ஏதாவது டெஸ்ட் ஏதாவது பண்ணிருக்கீங்களா? நாட்டு மருந்து தான் எடுத்துட்டு இருக்கேன் மேடம். ஓகே. சொல்லுங்க. எடுத்துட்டு இருக்கேன் மேடம். எடுத்துட்டு இருக்காரு. ஓகே. ஆக்சுவலா என்னன்னா நெஞ்சுவல், அதாவது என்ன சொல்றாரு அவரு, பிரஸ்ட் ஏரியா பெயின் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. வயிறுக்கு மேல வலி இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல அது வந்து பிகாஸ் ஆஃப் ஹார்மோனல் சேஞ்சஸ்னால இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. 37 இயர்ஸ் ஒரு மிடில் ஏஜ் அடல்ட் தான் அவரு. ஹார்மோனல் சேஞ்சஸ் இருக்கு அப்படின்னா அதனால அந்த மாதிரியான வலி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆனா நாட்டு மருந்து எடுத்தும் அவருக்கு சரியாகல அப்படிங்கிற பட்சத்துல நியர்பை பாசிட்டிவ் ஹோமியோபதி பிரான்ச்க்கு வாங்க சார். கண்டிப்பா நம்ம ஹார்மோனல் அனலைசிஸ் பண்ணி அதுக்கப்புறம் என்ன காரணத்தினால வலி இருக்குங்கிறத பார்த்து நம்ம அதை சரி பண்ணாதான் நம்ம முழுமையா குணமடைய செய்ய முடியும். ஓகே, இன்னொரு நேயர் கூட நம்ம பார்க்கலாம். வணக்கம். வணக்கம், பேர் சொல்லுங்க, எங்க நினைக்கிறீங்க? ஓகே, டாக்டர் பேசுங்க. சொல்லுங்க சார். மேடம், வந்து நந்தினி மேடம். ஓகே. அவங்க வந்து இப்ப மாதம் இருக்காங்க மேடம். ஓகே. ஸ்கேன் எடுத்து பார்த்ததுல குழந்தைக்கு ஏதோ தண்ணி கொடுத்துருன்னு சொல்றாங்க மேடம். மூளையில எவ்வளவு மந்த்மா பிரெக்னன்சி? இப்போ 7 மாதம் ஆகுது மேடம். 7 மாதம் ஆகுது. குழந்தைக்கு தண்ணி பத்தலைன்னு சொல்றாங்களா? இல்ல மேடம், தலையில ஏதோ தண்ணி கொடுத்துருன்னு சொல்றாங்க மேடம். ஓகே. 7 மாதத்துலேவா? இப்பதான் மேடம், இந்த ஸ்கேன் மட்டும் 7ஆவது மாசம். ஓகே ஓகே ஓகே. கொஞ்சம் என்ன சொல்லியிருக்காங்க டாக்டர் வேற? அவங்க மறுபடியும் ஸ்கேன் எடுத்து சொல்றாங்க மேடம். ஓகே. என்னன்னா குழந்தைக்கு தண்ணி பத்தல அப்படிங்கிற பட்சத்துல நம்ம வெயிட் பண்ண செய்வாங்க. இந்த இண்டெக்ஸ் பார்ப்பாங்க. அதாவது அம்னியாட்டிக் ஃப்ளூயிட் இண்டெக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது ஒரு பர்டிகுலர் இருக்கிற வரைக்கும் தான் அவங்க வெயிட் பண்ணுவாங்க. ஒரு அதாவது 30 வீக்ஸ் மேல குழந்தை வந்து முழுமையான வளர்ச்சி அடைஞ்சிடும். ஆனா 36 வீக்ஸ் மேல எடுக்கிறப்போ தான் நம்ம 36 வீக்ஸ் மேல குழந்தை பிறக்குது அப்படின்னா தான் நமக்கு வந்து ஒரு ஹெல்த்தியான லைவ் பேபி கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. 30 வீக்ஸ் மேல வளர்ச்சி, அதாவது 7 months அப்படிங்கும்போது அரௌண்ட் 28 to 30 வீக்ஸ் வந்திருக்கும் இல்லையா உங்களுக்கு. அதனால பயப்பட வேண்டாம். நீங்க இதுக்கு மேல 32 34 வீக்ஸ் மேல இருந்தாலே பேபியை வந்து காப்பாத்திடுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. அதனால நீங்க முடிஞ்ச வரைக்கும் உங்க ஒய்ஃப் கிட்ட கொஞ்சம் நிறைய தண்ணி குடிக்க சொல்லுங்க. அவங்க தண்ணி குடிக்கிறதுனால அது ஃப்ளூயிட் இண்டெக்ஸ் அதிகமாகும் அப்படிங்கிறது கிடையாது. என்னன்னா அவங்களும் ரொம்ப வீக் ஆகாம இருக்கணும். அவங்களுக்கு வந்து டீஹைட்ரேட் ஆகாம இருக்கிறதுக்காக தான் அந்த மாதிரி தண்ணி குடிக்க சொல்றது. ஆனா உள்ளார அம்னியாட்டிக் ஃப்ளூயிட் லெவல் வந்து கம்மியாகிறதுக்கோ அதிகமாகிறதுக்கோ அவங்க காரணமா இருக்க மாட்டாங்க. ஓகேங்களா? பயப்பட வேண்டாம் நீங்க. ஆனா ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணாம ரொம்ப எக்ஸாஸ்ட் ஆகாம அவங்கள பாத்துக்கணும். அதுதான் ரொம்பவே அவசியம். பயப்பட வேண்டியது அவசியம் இல்லை. ஓகே, நன்றி. அவங்களின் நிலைப்புக்கு கவலைப்பட வேணாம்னு சொல்லியிருக்காங்க டாக்டர். அதன்படியே மேம் கொடுத்த ஆலோசனைப்படியே ஃபாலோ பண்ணுங்க. நம்ம இதுக்கான அறிகுறிகளை பார்த்துலாம் டாக்டர். முதல்ல என்ன அறிகுறிகள்? கேஸ்ட்ரிக் அல்சர் அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்கும் பொதுவா தெரியக்கூடிய விஷயம் வயிறு வலி, வயிறு எரிச்சல் இருக்கும், அடிக்கடி ஏப்பம் வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு சிம்டம். தொடர்ந்து அடுத்தடுத்த அறிகுறிகள் பார்க்கலாம். ஒரு நேரை தொடர்ந்து டாக்டர். வணக்கம். ஹலோ, வணக்கம், பேர் சொல்லுங்க.
தஞ்சாவூர்ல இருந்து பவிதா பேசுறேன் மேம். நல்லது, உங்களுடைய கேள்வியில டாக்டர்கிட்ட கேளுங்கம்மா. ஹலோ, சொல்லுங்கம்மா. எனக்கு ரெகுலரா பீரியட்ஸ் ஆகாது மேம். எப்பவுமே அப்படியே தான் இருக்கும் ரெகுலரா. ஓகே. இது என்ன ஆகுதுன்னா இப்போ செஸ்ட்ல பெயின் ஆயிடுது. இப்ப இடையில எங்க பெயின் ஆயிடுது? செஸ்ட்ல ஆயிடுது பெயின், ரெண்டு பக்கமும். ஓகே. பெயினா இருக்கு. இது ரெகுலரா இன்னும் ஆகவே இல்லை. போய் காமிச்சு ஹார்மோன் கம்மியா இருக்கு அப்படின்னாங்க. ஓகே. உங்களோட வயது என்னங்கம்மா? 29 மேம். ஓகே ஓகே ஓகே. இல்ல ஆக்சுவலா என்னன்னா பெயின் இருக்கிறது நார்மலான ஒரு விஷயம். ஒவ்வொரு முறையும் பீரியட்ஸ்க்கு இடைப்பட்ட நாட்கள்ல செஸ்ட் பெயின் இருக்குது அப்படின்னா, ரெண்டு பக்கமும் பிரஸ்ட்ல பெயின் இருக்கு அப்படின்னா அது ஒரு காமனான ஒரு விஷயம். ஒன்ஸ் பீரியட் ஆயிடுச்சு அப்படிங்கிற பட்சத்துல அந்த பெயின் குறைஞ்சிடும். அது வந்து பிசியோலாஜிக்கல் ஃபங்க்ஷன் தான். அதாவது நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய நார்மல் வளர்சிதை மாற்றத்துல அதுவும் ஒரு பங்கு. ஓகேங்களா? அதுக்காக பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பிரஸ்ட்ல ஏதாவது நீங்க வந்து செல்ஃப் பிரஸ்ட் எக்ஸாமினேஷன் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். அதாவது சுய மார்பக பரிசோதனை அப்படின்னு சொல்லிட்டு அதை நீங்க செக் பண்ணி பாருங்க. அதுல ஏதாவது சின்ன கட்டிகள் அந்த மாதிரி ஏதாவது நீங்க ஃபீல் பண்றீங்க அப்படின்னா அது கண்டிப்பா டாக்டர் கிட்ட அணுகி அதுக்குரிய வைத்தியம் பார்க்கணும். உங்களுக்கு இதனால பிரஸ்ட் வலிக்கிறதுனால பீரியட்ஸ் இர்ரெகுலாரிட்டிஸ் வராது. வேற ஏதாவது நீர்க்கட்டிகள் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். ஓகே, நன்றி. உங்களின் அழைப்புக்கு இன்னொரு நேரம் இருக்காங்க. டாக்டர் வணக்கம். வணக்கம், பேர் சொல்லுங்க. நான் ரமணி பல்லாவரத்துல இருந்து பேசுறேன். நல்லதம்மா, உங்களுடைய கேள்வியில டாக்டர்கிட்ட கேளுங்க. ஓகே மேம். சொல்லுங்கம்மா. சரி மேம். வணக்கம் மேம். வணக்கம். வணக்கம். என் பேர் ரமணி. ஓகே. நான் பல்லாவரத்துல இருந்து பேசுறேன். சரிங்கம்மா. மேம், எனக்கு பித்தப்பையில வந்து கல் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. ஆனா பித்தப்பையில கல் இருந்தா அது கரைய வாய்ப்பே கிடையாது, ஏன்னா அதோட என்ட்ரன்ஸ் வந்து ரொம்ப சின்னது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்கம்மா. அது வேற எப்படிங்க மேம்? அது வேற என்னதான் மேம் சொல்யூஷன்? பித்தப்பை கல் ஆக்சுவலி என்னன்னா பித்தப்பை எடுக்கணுங்கிற அவசியம் கண்டிப்பா கிடையாது. நீங்க நியர்பை பாசிட்டிவ் ஹோமியோபதி பிரான்ச்க்கு வாங்க, நம்ம கான்ஸ்டிடியூஷனல் மெடிசன் கொடுக்கலாம். கண்டிப்பா பித்தப்பை கல் கரையறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. அப்படிங்களா? ஷோரா பித்தப்பையில இருந்து கல் எடுத்துலாங்களா? ஏன்னா சர்ஜரி ரெக்கமெண்ட். கல் எடுக்கிறது இல்லம்மா, கல்லோட சைஸ் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சு அதை இல்லாம பண்ணணும். தட்ஸ் ஆல். ஓகேங்களா? ஓகே ஓகே மேம், தேங்க்யூ. ஓகே, நன்றி. உங்களின் அழைப்புக்கு. சர்ஜரி இல்லாமலே கல் வந்து கரைச்சிடலாம்னு சொல்லியிருக்காங்க. நீங்க அதன்படியே சிகிச்சை பெறணும்னா கிழவர ஸ்க்ராலிங் இலக்கத்துக்கு அழைப்பணை ஏற்படுத்துங்க. டாக்டர், அறிகுறிகள்ல நீங்க நெஞ்செரிச்சல் வயிறு வலி தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இது தவிர வாமிட், நாசியா அண்ட் வாமிட்டிங் சொல்லுவோம். என்னன்னா வாமிட் வரக்கூடிய ஒரு சென்சேஷன் எப்பவுமே இருந்துட்டு இருக்கும். ஃபுட்டை பார்க்கும் போதே அவங்களுக்கு வந்து வாமிட் வரும், அதாவது சாப்பாடு வேண்டாம் அப்படிங்கிற அருவருப்பு. தொடர்ந்து பேசலாம். இன்னும் நேரம் இருக்காங்க. டாக்டர் வணக்கம். ஹலோ, வணக்கம் அம்மா, பேர் சொல்லுங்க. என் பேர் சுதா. உங்க பேர்? சுதா. சுதா, எங்க இருந்து பேசுறீங்க? கேரளால இருந்து பேசுறோம். உங்க வீட்டுல ரொம்ப அதிகமா இருக்கு டிவி வால்யூம், அதை மட்டும் குறைச்சிட்டு நீங்க டாக்டர்கிட்ட பேசுங்க. டாக்டர்கிட்ட பேசுங்க. ஹலோ. ஹலோ, சொல்லுங்கம்மா. மேடம், சுதா பேசுறேன், கேரளால இருந்து பேசுறோம். சரி. எனக்கு ஆனா மென்சஸ் ஆகும்போது வயிறு வேதனை இல்ல. ஓகே. மென்சஸ் ஆகி ஒரு 13ஆம் பக்கம் வயிறு வேதனை, வயிறு குத்தெடுக்கு. ஓகே ஓகே. வயிறு வலி இருக்கு. வலியும் சொல்ல முடியாது, குத்துது வயிறு வேதனை. ஓகே ஓகே. மென்சஸ் ஆகி 14th டே வயிறு குத்துற மாதிரி இருக்கா? ஒரு 13ஆம் பக்கம் 15ஆம் பக்கம். ஓகே. அதுக்கப்புறம் ரெகுலரா இருக்கா மென்சஸ்? மென்சஸ் 3 நாள் இருக்கும். இல்ல அதுக்கப்புறம் இருக்காது. மாதம் ஒரு முறை கரெக்டா வந்துருதா? 28 நாள் 30 நாட்கள் இடைவெளியில? இல்ல, மாதம். என்னங்கம்மா? மாசம் மாசம் கரெக்டா வந்துரும். ஓகே. இது வந்து குழந்தை நிறுத்திய பிறகுதான் வந்தது. ஓகே 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 ஓகே. இல்ல நான் உங்களுக்கு வந்து குழந்தை இருக்கா? 2 பெண் குழந்தை இருக்கு. ஓகே. குழந்தை வேண்டாம் நிறுத்திய பிறகு இப்ப 1 வருஷமா அந்த வயிறு வேதனை வந்து. ஓகே. ஓ, ஆபரேஷன் பண்ணிட்டீங்களா? ஆபரேஷன் பண்ணியாச்சு. ஓகே. சர்ஜரிக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி வயிறு வலி இருக்கு ஒவ்வொரு தடவையும் ஒரு 14th டே வாக்குல, இல்லையா? ஆமா. அது பயப்பட வேண்டாங்கம்மா, நார்மலான ஒரு விஷயம் தான். அதாவது என்னன்னா ஓவுலேஷன் டைம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கருமுட்டை வந்து ரிலீஸ் ஆகக்கூடிய நேரம். அந்த நேரத்துல லைட்டா தான் வயிறு வலி இருக்கு அப்படின்னா, அது பேர் பண்ண மாதிரி இருக்குன்னா அதை நம்ம நெகோஷியேட் பண்ணிடலாம், நெக்லெக்ட் பண்ணிடலாம். இல்ல ரொம்ப வலி அதிகமா இருக்கு, பேர் பண்ணவே முடியல, தாங்க முடியல அப்படிங்கிற பட்சத்துல நம்ம கண்டிப்பா ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டிய அவசியம் இருக்கு. நியர்பை பிரான்ச் பாசிட்டிவ் ஹோமியோபதி பிரான்ச் வாங்க. மதுரை, கோயம்புத்தூர்லயும் பிரான்ச்சஸ் இருக்கு. உங்களுக்கு எது நியர்பையோ அதனுடைய பாசிட்டிவ் ஹோமியோபதி பிரான்ச்க்கு வாங்க.
டாக்டர்ஸ் வந்து ப்ராப்பரா உங்களுக்கு கேஸ் டேக்கிங் எடுத்துட்டு கான்ஸ்டிடியூஷனல் மெடிசன்ஸ் கொடுப்பாங்க. அது மூலமா நம்ம அதை சரி பண்ணிடுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குமா. ஓகே, நன்றி. உங்களின் அழைப்புக்கு இன்னொரு நேரம் இருக்காங்க. டாக்டர் வணக்கம். ஹலோ வணக்கம் மேடம். வணக்கம், பேர் சொல்லுங்க. ஹலோ மேடம், நான் கோயம்பேட்ல இருந்து வேளாங்கண்ணி பேசுறேன். நல்லது, டாக்டர்கிட்ட பேசுங்கம்மா. ஓகே மேடம். ஹலோ ஹலோ, நாங்க வேளாங்கண்ணி பேசுறேங்க. ஓகே, நான் கோயம்பேட்ல இருந்து பேசுறேன். ஓகே சொல்லுங்கம்மா. 2011ல மேரேஜ் ஆயிடுச்சு மேடம். சரிங்கம்மா. ஃபர்ஸ்ட் 2 வயசுல வந்து ஒரு பையன் இருக்கான். சரிங்கம்மா. 5 மாசத்துல ஒரு பொண்ணு இருக்கா. ஃபேமிலி பிளானிங்ல பண்ணியாச்சு மேடம். சரி. ஆனா வந்து ஃபேமிலி பிளானிங் குழந்தை பிறந்ததுல இருந்து பீரியட்ஸே வரல மேடம். 5 மந்த் ஆயிடுச்சு. ஓகே, குழந்தைக்கு ஃபீட் பண்ணிட்டு தானே இருக்கீங்க? டிவி வால்யூம் பண்றீங்க இல்லையா? இல்ல மேடம், டிவி வால்யூம் குறைங்கம்மா. இல்ல ஒண்ணும் புரியல, சொல்லுங்க மேடம். டிவி வால்யூம் உங்களோட டிவி வால்யூமே கொஞ்சம் குறைங்க. ஓகேவா? நீங்க குழந்தைக்கு பால் கொடுத்துட்டு இருக்கீங்க இல்லையா? ஹலோ, அதுல என்ன ப்ராப்ளம் இருக்குமா? 5 மந்த் வரல இல்ல மேடம். இல்லம்மா, உங்களுக்கு டெலிவரி ஆயே 5 மந்த்ஸ் தான் ஆகுது இல்லையா? ஃபேமிலி பிளானிங்ல பண்ணியாச்சு மேடம். ஓகே ஓகே. நீங்க குழந்தைக்கு பால் கொடுக்கற வரைக்கும் இந்த மாதிரி பீரியட்ஸ் இர்ரெகுலாரிட்டிஸ் இருக்கும், வராமலும் இருக்கும். ஒரு சிலருக்கு குழந்தை பால் குடிக்கிறத நிறுத்தினா மட்டும்தான் பீரியட்ஸ் வரும். ஓகேங்களா? பயப்பட வேண்டாம். நீங்க குழந்தைக்கு பால் ஆனா ஃபர்ஸ்ட் பேபிக்கு வந்து ஃபீடிங் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா பீரியட்ஸ் வந்துட்டு இருக்கு. ஓகே, ஆனா உங்களோட ஹெல்த் வந்து ஒரே மாதிரி இருக்கணும்ங்கற அவசியம் கிடையாது. ஓகேவா? இப்போ வந்து உங்களுக்கு பால் கொடுத்து முடிக்கிற வரைக்கும் பீரியட்ஸ் வரல அப்படின்னா நீங்க ஓகே குட் அண்ட் ஃபைன். பால் கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் பீரியட்ஸ் வரல அப்படின்னா தான் ஃபீல் பண்ணணும். இன்னொரு விஷயம், இந்த பீரியட் ஆஃப் டைம்ல நீங்க கன்சீவ் ஆயிருக்கீங்களா அப்படிங்கறதையும் நீங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஃபேமிலி பிளானிங் ஆபரேஷன்ல பண்ணியாச்சு மேடம். ஓகே, தென் அப்ப நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. ஓகேங்களா? பால் கொடுக்கறத நிறுத்தினதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து பீரியட்ஸ் வர்றதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு. ஓகே, நன்றி. உங்களின் அழைப்புக்கு தயவு செய்து டிவி வால்யூம் குறைச்சிட்டு நேரில் அனைவரும் வந்தா டாக்டர் ஆலோசனை தர்றதுக்கு வசதியா இருக்கும். நன்றி உங்களின் அழைப்புக்கு. இன்னொரு நேரம் நம்ம பார்த்துலாம். வணக்கம். ஹலோ வணக்கம், பேர் சொல்லுங்க. பாக்கியலட்சுமி. எங்க இருந்து? வேளச்சேரில இருந்து. டாக்டர்கிட்ட பேசுங்க. ஹலோ. சொல்லுங்க பாக்கியலட்சுமி. பாக்கியலட்சுமி சொல்லுங்கம்மா. வேளச்சேரில இருந்து. சொல்லுங்கம்மா பாக்கியலட்சுமி, சொல்லுங்க. உங்களுடைய கேள்விக்கு என்னம்மா கேளுங்க, டாக்டர்கிட்ட பேசுங்க. 16 வயசு ஆகுது. ஓகே. நாங்க 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி 4 மாசத்துக்கு ஒரு வாட்டி தான் டேட் ஆகும். ஓகே. பயங்கரமா வயிறு வலிக்கும். சரி. அதனால எப்படி வயிறு வலிக்கும் போது உங்க டிவி வால்யூம் கொஞ்சம் குறைச்சிடுங்கம்மா. வயிறு வலிக்கும் போது நீங்க வயிறு ரொம்ப இழுத்து பிடிச்சுக்கோ. ஓகே ஓகே. உங்களுக்கு பீரியட்ஸ் இரெகுலரா இருக்கு, அதுவும் இல்லாம பீரியட்ஸ் வரும்போது வயிறு வலியும் இருக்கு இல்லையா? மேரிடுங்களா நீங்க? மேரிடா? இல்ல இல்ல. ஓகே, ஏஜ் என்னங்கம்மா இப்போ? 16. ஓகே. ஏஜ் அட்டெண்ட் பண்ணி எவ்வளவு நாட்கள் ஆகுது? ஏஜ் அட்டெண்ட் பண்ணி 4 வருஷம் ஆகுது. ஓகே ஓகே. இவ்வளவு 4 வருஷமும் இதே மாதிரி தான் இருக்குங்களா? ஆமா, 4 வருஷத்துல 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி ஊத்திப்பேன். அப்படின்னா 1 மாசத்துல 2 வாட்டி. அப்புறம் பயங்கரமா வெள்ளப்படும். ஓகே ஓகே ஓகே. 15 இயர்ஸ் வரைக்கும் இந்த மாதிரி இருந்தா பயப்பட வேண்டாம். 15 இயர்ஸ்க்கு மேல கரெக்டா ஆகாம இதே மாதிரி இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அதற்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கணுமா. வேளச்சேரிலையும் பாசிட்டிவ் ஹோமியோபதி பிரான்ச் ஒன்று இருக்கு. நீங்க அம்மா கூட்டிட்டு வாங்க, நம்ம ஃபுல்லா கேஸ் ஹிஸ்டரி எடுத்துட்டு நம்ம ப்ராப்பரா மெடிசன்ஸ் கொடுக்கலாம். அது மூலமா கண்டிப்பா நம்ம அதை ரெகுலரைஸ் பண்ணிடலாம். பிளஸ் வயிறு வலியையும் கண்டிப்பா நம்ம ஸ்டாப் பண்ண முடியும் அது மூலமா. ஓகே, நன்றி உங்களின் அழைப்புக்கு. இந்த அறிகுறிகள் சொன்னீங்க இல்லையா டாக்டர், வேற என்ன அறிகுறிகள் இருக்கு? இப்போ நம்ம ஜென்ரலா சொன்ன மாதிரி வயிறு வலி, வாமிட்டிங், நாஷியா, அது இல்லாம முன்னாடி ஒரு காலர் சொன்னாங்க இல்லையா, மோஷன்ல ஒரு டார்க் பிளட் ப்ளீடிங், இன்டர்னல் ப்ளீடிங் வரதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஓகே, இன்னொரு நேரம் வந்துட்டாங்க, நம்ம பார்த்துலாம். டாக்டர் வணக்கம். ஹலோ வணக்கம், பேர் சொல்லுங்க. வணக்கம் மேடம். குட் ஆஃப்டர்நூன் மேடம். குட் ஆஃப்டர்நூன், பேர் சொல்லுங்கம்மா. என் பேர் பர்வீன் மேடம். எங்க இருந்து பேசுறீங்க? மன்னார்குடில இருந்து. ஓகே, டாக்டர் உங்களுடைய சந்தேகங்கள் எல்லாம் கேளுங்க. ஓகே. ஹலோ சொல்லுங்கம்மா. குட் ஆஃப்டர்நூன் டாக்டர். குட் ஆஃப்டர்நூன் மேடம். எனக்கு மேரேஜ் ஆகி 5 இயர்ஸ் ஆச்சு. ஓகே. எல்லா டெஸ்ட்டும் பண்ணி பார்த்தோம், நார்மல்னு சொன்னாங்க. ஓகே. அப்போ வந்து இந்த HSG ஸ்கேன் சொல்லிட்டு ஒன்று பண்ண சொன்னாங்க. ஓகே. அது வந்து நார்மல் தான் போட்டிருக்கு. சரிங்கம்மா. ஸ்கேன் பண்ணி டாக்டரை காமிச்சா நார்மலா இருக்குன்றாங்க. சரி. இப்போ டாக்டருக்கு அந்த ஸ்கேனை காமிச்சதுக்கு உங்களுக்கு வந்து பெற்ற வாய் வந்து திருப்பி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அதனால ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்கம்மா. ரீட்ரோவர்டட் யூட்ரஸ் அப்படின்னு சொல்லுவோம், அதான் இல்லையா?
அந்த ஸ்கேன்ல வந்து ரிப்போர்ட் வந்து யூட்ரஸ் இஸ் disordered apparatus normally size shape is outline போட்டிருக்கு. புரியல நீங்க பேசுறது, சரியா பேசணும். இல்லை மேடம், அந்த டாக்டர் சொன்னாங்க உங்க கர்ப்பப்பை வந்து திருப்பி இருக்கு, அதனால குழந்தை தங்க எதுவும் ப்ராப்ளமா மேடம்? ரீட்ரோவர்ட்டட் யூட்ரஸா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல, அதாவது கர்ப்பப்பை திரும்பி இருக்கு அப்படின்னா ரீட்ரோவர்ட்டட் யூட்ரஸ் தான் சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதாவது சாதாரண அதோட பொசிஷன்ல இல்லாம திரும்பி இருக்கிறது. ஓகேங்களா? அந்த மாதிரி இருந்தா குழந்தை பெறுவதற்கான வாய்ப்புகள்லாம் எதுவும் கம்மி அப்படின்னு கிடையாது. ஆனா கொஞ்சம் டிலே ஆகும், அவ்வளவுதான். அதர்வைஸ் கண்டிப்பா குழந்தை பெறுவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. நீங்க உங்களோட ரிப்போர்ட்ஸ் எல்லாமே எடுத்துக்கிட்டு நீங்க சொல்றது வந்து ப்ராப்பரா டீடைலா இல்ல. நீங்க உங்களோட ரிப்போர்ட்ஸ் எல்லாமே எடுத்துக்கிட்டு நீங்க நியர்பை பாசிட்டிவ் ஹோமியோபதி பிரான்ச்க்கு வாங்க. டாக்டர்ஸ் வந்து ப்ராப்பரா உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. அது எல்லாத்தையும் பார்த்துட்டு நம்ம ப்ராப்பரான மெடிகேஷன்ஸ் எடுக்கிறது மூலமா உங்களுக்கு நார்மலா கன்சீவ் ஆகிறதுக்குரிய வாய்ப்புகள் நிறைய இருக்குமா, பயப்பட வேண்டாம். ஓகே, நன்றிமா. உங்களுடைய நிலைப்புக்கு நம்ம தொடர்ந்து பேசலாம். இன்னொரு நேரம் இருக்காங்க. டாக்டர் வணக்கம். வணக்கம், பேர் சொல்லுங்க. ஓகே டாக்டர், நம்ம இந்த அறிகுறிகள் இதெல்லாம் பார்த்தா ப்ரிவென்ஷன் நம்ம பார்க்கலாம். இது எப்படி நம்ம ப்ரிவென்ட் பண்ண முடியும்? கேஸ்ட்ரிக் வராம உணவு. எஸ், நம்ம சொன்னோம்ல காம்ப்ளிகேஷன்ல ப்ளீடிங் அந்த மாதிரி சொன்னோம். ப்ரிவென்ஷன்ல முடிஞ்ச வரைக்கும் நம்ம ப்ராப்பரா கரெக்டான டைமுக்கு ஃபுட் எடுத்துக்கணும். ரொம்ப ஸ்பைசியான ஃபுட்ஸ் எடுத்துக்க கூடாது. பிளாண்டான டயட் எடுத்துக்கிறது ரொம்பவே அவசியமான ஒரு விஷயம். ஓகே, நம்ம இன்னொரு நேரம் பார்க்கலாம். டாக்டர் வணக்கம். வணக்கம் மேடம், நான் சென்னையில இருந்து லட்சுமி பேசுறேன். சொல்லுங்க லட்சுமி, உங்களுக்கு என்ன பிரச்சனை? டாக்டர் பேசுங்க. மேடம் எனக்கு 30 இயர்ஸ் ஆகுது. ஓகே. பையனுக்கு வந்து 5 இயர்ஸ் ஆகுது. சரிங்கம்மா. பிறந்து ஒரு 1 இயர் கழிச்சு ட்ரைகுலர் டேப்லெட் எடுக்க ஆரம்பிச்சிருந்தேன். ஓகே. ஒரு 2 இயர்ஸ் ஃபுல்லா ட்ரைகுலர் தான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். அப்புறமா டாக்டர் அட்வைஸ் பண்ணாங்க காப்பர் டீ போட சொல்லி. ஓகே. காப்பர் டீ போட்டிருந்தேன். பட் ட்ரைகுலர் சாப்பிடும்போது பீரியட்ஸ் ரெகுலரா இருந்துச்சு. சரிங்க. அப்புறம் காப்பர் டீ ஒரு 1 இயர் போட்டுட்டு இருந்தேன். பீரியட் இர்ரெகுலரா இருந்துச்சு. ஓகே. அது இடையில ட்ரைகுலர் சாப்பிட்டுட்டு இருக்கும் போது வயிறுல ஒரு பர்னிங் சென்சேஷன், அந்த அம்பிளிக்கல் கார்டு சுத்தி ஒரு பர்னிங் சென்சேஷன் மாசத்துல ஒரு தடவை வர ஆரம்பிச்சது. ஓகே. அது பீரியட்ஸ் அதுக்கும் சம்பந்தம் கிடையாது. திடீர்னு ஒரு மாசத்துல ஒரு தடவை. ஆக்சுவலி என்னன்னா ஹார்மோனல் பில்ஸ்க்கு அதுக்கான சைடு எஃபெக்ட்ஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஓகேங்களா? நீங்களே சர்ச் பண்ணி பார்க்கலாம். நீங்க வந்துட்டு கான்ட்ரசெப்டிவ் பில்ஸ் மாதிரி தான் அது. கான்ட்ரசெப்டிவ் பில்ஸ் மாதிரி அதை நீங்க யூஸ் பண்ணும்போது அதற்குரிய சைடு எஃபெக்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு சில விஷயங்கள் இருக்கு. நீங்க அதை செக் பண்ணி பாருங்க. ஓகேவா? அதனால வரக்கூடிய எஃபெக்ட்ஸா அப்படிங்கறதையும் நம்ம பார்க்கணும். ரிமூவ் பண்ணியாச்சு. ரிமூவ் பண்ணியும் பீரியட்ஸ் வந்து இர்ரெகுலரா தான் மேம் இருக்கு. உங்களுக்கு பீரியட்ஸ் இர்ரெகுலர் அப்படிங்கிறது உங்களோட பாடிக்கு அது நேச்சர். ஓகேவா? நீங்க அதுக்கு மெடிசன்ஸ் எடுக்கணும் அப்படின்னா நம்ம ஹார்மோனை வந்து சரி பண்ணணுமே ஒழிய சப்ளிமெண்டரியா வெளியில இருந்து ஹார்மோன் கொடுத்தோம்னா நம்ம கொடுக்குற வரைக்கும் மட்டும்தான் அது பீரியட்ஸ் ரெகுலரா வரும். அதுக்கப்புறம் வந்து திரும்ப இர்ரெகுலாரிட்டிஸ் வர ஆரம்பிச்சிடணும். ஹார்மோன்ஸ் நம்ம ஹார்மோனல் டிஃபெக்ட்ஸ் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல நம்ம வெளியில இருந்து ஹார்மோன்ஸ் கொடுக்காம அதோட செக்ரீஷனை நார்மல் படுத்தணும்னா கண்டிப்பா அது மெடிசன் ஸ்டாப் பண்ணதுக்கு அப்புறமும் ரெகுலரா வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நீங்க உங்களோட ரிப்போர்ட்ஸ் எல்லாமே எடுத்துக்கிட்டு நியர்பை பாசிட்டிவ் ஹோமியோபதி பிரான்ச்க்கு வாங்க. கண்டிப்பா நம்ம மெடிசன்ஸ் கொடுத்து அதை சரி பண்ணிட முடியும். ஓகே, நன்றி உங்களுடைய நினைப்புக்கு. நம்ம தொடர்ந்து பேசணும். ஆனா அந்த 1 மணி நேரம் வெகு சீக்கிரமா போயிடுச்சு. நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லணும்னு நினைச்சோம். அடுத்தடுத்த நிகழ்ச்சியில நம்ம சொல்லலாம். இந்த நிகழ்ச்சியை கடல் சிறப்பித்து உங்களுக்கு நன்றி. என்ன நேரில் நிகழ்ச்சியை பார்த்து மகிழ்ந்திருப்பீங்க. இந்த நிகழ்ச்சி மூலமாக பாசிட்டிவ் ஹோமியோபதி மருத்துவமனையிலிருந்து டாக்டர் நித்யா அவர்கள் வந்தாங்க. கேஸ்ட்ரிக் தொடர்பாக அதற்கான பிரச்சனைகள் என்ன, பக்க விளைவுகள் என்ன, அறிகுறிகள் என்ன, எல்லா விஷயத்தையும் தகவல்களையும் தெளிவாக கொடுத்தாங்க. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ள தகவலாக அமைந்திருக்கும். மீண்டும் இந்த நிகழ்ச்சி வழியாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுகின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.